யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 3:21. நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவது இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படும் போது ஆண்டவர் அனுப்பும்போது எப்படி அனுப்புவேன்னு சொல்றாரு. உங்களை நான் வெறுமையாக அனுப்ப மாட்டேன், உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நான் தந்தே உங்களை நான் அனுப்புவேன். அப்படின்னு அர்த்தம் என்ன? நீங்கள் வெறுமையாக இருப்பது அல்லது வெறுமையாய் போவது எனக்கு சித்தம் அல்ல. ஏன்னா என்னுடைய ஜனம் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுவது நீங்கள் என்னுடைய ஜனம். அப்போ அவருடைய ஜனம் வெறுமையாய் இருப்பது வெறுமையாய் போவது அவருக்கு சித்தம் அல்ல. இப்படி ஒரு வார்த்தை இருக்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். அப்படின்னா ஒரு தேசத்தார் அப்படி அள்ளிட்டு திருடிட்டு போவது போல அள்ளிட்டு கொள்ளையிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள். அதை கர்த்தரே செய்தார். ஏன்னா கர்த்தர் சொன்னார், நான் உங்களை வெறுமையாய் போவது நீங்கள் வெறுமையாய் போவதே இல்லை, நீங்கள் வெறுமையாய் இருப்பதும் என்னுடைய சித்தமும் அல்லவே அல்ல. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? சத்தமாய் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஆமேன். நம்முடைய ஆண்டவர் அவர் எப்படிப்பட்டவர்னா, ஆமேன், நம்முடைய வாழ்க்கையின் சரித்திரத்தையே மாற்றுகிறவர், நம்மை ஆசீர்வதித்து அழகு பார்க்கிறவர் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். இன்றைக்கு அநேகர் தேவனிடத்திலிருந்து பெரிய கிரியைகளை எதிர்பார்க்காததுக்கு காரணம் என்னன்னா, அவர்கள் தேவனை பார்க்கிற விதங்கள் அவ்வளவுதான் இருக்கிறது. நீங்கள் லூக்கா 5ஆம் அதிகாரம் ஒரு சின்ன ஒரு காரியத்துக்காக அதை எடுக்கிறேன். 5ஆம் அதிகாரத்தில் கெனசரேத்து கடல் அருகே ஆண்டவர் பேதுருவை சந்திக்கிறார். நம்முடைய பிரசங்கத்திலையும் இந்த சம்பவம் வரும். அப்போ ஜனங்கள் இயேசுவிடத்தில் எதற்காக வந்தார்கள்? 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்போ சொல்லுங்க, ஜனங்கள் இயேசுவிடத்தில் எதற்காக வந்தார்கள்? வெரி குட், தேவ வசனத்தை கேட்கும்படி வந்தார்கள். இப்பொழுது 4ஆம் வசனம் முதல் வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு. 3ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அப்போ ஜனங்கள் எதற்காக இயேசுவிடத்தில் வந்தார்களோ அதை இயேசு நிறைவேற்றினார். ஜனங்கள் இங்கே அற்புதத்துக்காக வரல, சுகத்துக்காக வரல. எதற்காக வந்தார்கள்? வசனத்தை கேட்கும்படியாக வந்தார்கள். இப்ப இயேசு அந்த ஜனங்களுக்கு எதை கொடுத்தார்? வசனத்தை கொடுத்தார், போதகம் பண்ணினார். ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்டார்கள், அவ்வளோ சந்தோஷம், திரும்பி போனார். பல இடங்களிலே ஜனங்கள் வசனத்துக்காக வரமாட்டாங்க, அற்புதத்துக்காக வருவார்கள். இப்போ எக்ஸாம்பிள், 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவிடத்தில் எதற்காக வந்தாள்? வஸ்திரத்தின் ஓரத்தையாக தொட்டால் போது நான் என்ன செய்ய வேண்டும்? சுகம். அவள் வசனத்துக்காக வரல, எதற்காக வந்தாள்? சத்தமா சொல்லுங்க. இயேசு அவளுக்கு வசனத்தை கொடுக்கல, எதை கொடுத்தாரு? பேசுங்க. சுகத்தை என்ன செய்தாரு? கொடுத்தார். அப்போ வசனத்துக்காக வந்த ஜனங்களுக்கு வசனத்தை கொடுத்தாரு, சுகத்துக்காக வந்த ஜனங்களுக்கு எதை கொடுத்தாரு? சுகத்தை கொடுத்தார். எதற்காக ஜனங்கள் இயேசுவிடத்தில் வந்தார்களோ அதை இயேசு ஜனங்களுக்காக செய்தார். அதை கொஞ்சம் கூட டீப்பா சொல்லணும்னா, ஜனங்கள் இயேசுவிடத்தில் எதை எதிர்பார்த்தார்களோ அதை தேவன் அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தார். ரெண்டாவது, எந்த அளவு எதிர்பார்த்தாங்களோ அந்த அளவுக்கு நிறைவேற்றினார். பர்த்திமை குருடன் இது எல்லாரிடத்திலும் பிச்சை கேட்டான், ஆனால் அவன் பிச்சை கேட்கிறவன் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் இயேசுவிடத்தில் வந்து பிச்சை கேட்கல. எல்லாரும் 10 ரூபா 20 ரூபா 5 ரூபா தர்றாங்க, நீர் ஒரு 500 ரூபா தாரும் அப்படின்னு பிச்சை கேட்கல. அவன் அவரிடத்தில் எதிர்பார்த்தது சுகத்தை எதிர்பார்த்தான். அவரிடத்தில் ஆமேன் பார்வையை எதிர்பார்த்தார். அப்போ
அவன் எதை எதிர்பார்த்தானோ அதைத்தான் கர்த்தர் அவனுக்கு நிறைவேற்றி கொடுத்தார். அவன் ஆண்டவர் கேட்கிற, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்போ கேட்டதை தான் கர்த்தர் கொடுப்பார். கொஞ்சம் டீப்பா சொன்னா, நீங்கள் தேவனிடத்தில் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் கர்த்தரிடத்திலிருந்து நாம் ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும். எதிர்பார்ப்பது கம்மியாக இருந்தால் பெற்றுக்கொள்வதும் கம்மியாக இருக்கும். எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தால் பெற்றுக்கொள்வதும் அதிகமாக இருக்கும். புரிகிறவங்க சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி சும்மா காலத்தை ஓட்டிட்டு போனா போதும் சார் அப்படின்னு நினைச்சா உங்க வாழ்நாள் காலத்தை ஓட்டிட்டு போற மாதிரி தான் இருக்கும். ஆனா இல்லை, ஸ்தோத்திரம், நான் இந்த பூமியில பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, நான் இந்த பைபிளை தூக்குறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, நான் சர்ச்சில் வந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு, நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, கர்த்தரனை அபிஷேகத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமேன். அது என்னை காட்டிலும் திறமைசாலிகள் ஞானிகள் அநேகர் இருக்கும்போது என்னை கர்த்தர் இதற்கு ஆமேன் தகுதியுள்ளவனாய் மாற்றி இருக்கிறார். அப்போ ஏதோ ஒரு நோக்கத்தை திட்டத்தை கர்த்தர் மேல் வச்சிருக்கிறாரு, அது என் வாழ்க்கை நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த சிந்தையோடு வாழ்ந்தால் நாம் செய்கிற வாழ்க்கை ஊழியம் எதுவாக இருந்தாலும் அது சாதாரணமானதாக இருக்கவே இருக்காது. சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பாருங்கள், ஆண்டோட எதிர்பார்ப்பு, நீங்கள் வெறுமையா என்ன செய்வதில்லை, போவதில்லை. இந்த வெறுமை என்கிற வார்த்தைக்கு சில அர்த்தங்கள் கூட உண்டு. ஆமேன், ஸ்தோத்திர. இன்னொன்று இல்லாய்மை. வெறுமைக்கு இன்னொன்று அர்த்தம், வெறுமையா இருக்கா அப்படின்னு ஒண்ணுமே இல்லை, இல்லாய்மை. ஸ்தோத்திரம். இயேசு சீசரிடத்தில் கேட்கிறார், அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும். அப்போ அவங்க சொன்னா 5 அப்பம் தவிர, 5 அப்பமும் 2 மீன் தவிர வேறு ஒன்றும் இல்லை. அப்போ வெறுமைக்கு இன்னொரு அர்த்தம் ஒன்றும் இல்லை, இல்லாமை. இன்னொரு அர்த்தம் ஸ்தோத்திர வெறுமைக்கு வெற்றிடம். வெற்றிடம் இந்த இடம் எப்படி ரொம்ப வெற்றிடமா இருக்கு, ஸ்தோத்திர வெற்றிடம். ஆமேன். ஆவியான சிந்தையில போட்ட வார்த்தை அதுதான். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அதுவாகத்தான் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே அனைத்து வெற்றிடங்களையும் கர்த்தர் நிரம்ப செய்வாராக. ஆமேன். பக்கத்தில் உள்ள கையை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம், வெற்றிடங்கள் நிரம்ப போகிறது. முகத்தை பார்த்து சொல்லுங்க, வெற்றிடங்கள் நிரம்ப போகிறது. ஒரு 2 வாரமாக நான் ப்ரேயரில் உட்கார்ந்தாலே என்னை அறியாமலே வந்து விழுகிற ஒரு வேர்டு, வெற்றிடங்கள் நிரம்பும். நேற்றைக்கு இன்னைக்கு காலையில உள்ள குறைஞ்சது ஒரு 500 முறைக்கு மேலே ஆகுது என் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்துக்கிட்டே இருந்தது. இதை அதிகமாக என்னால் உணர முடிந்தது. அது எனக்கே மற்ற வார்த்தைகள் இருக்கும், ஆனால் இந்த முறை இந்த வேர்டு ஸ்தோத்திரம் என்னை அறியாமலே எனக்கு வாயை திறந்தாலே அப்படியே விழுந்ததை அதிகமாக பார்க்க முடிந்தது. காலையில் அங்கே கம்யூனியன் கொடுக்கும் போதும் ஸ்தோத்திரம் வார்த்தை சொன்னாலும், ஆனால் இருதயம் சொல்லிட்டு இருக்கு வெற்றிடங்கள் நிரம்பும். இருதயம் வெற்றிடங்கள் அதான் என் வாயிலிருந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் எனவே அவ்வளோ கான்ஃபிடண்டாக நின்று பேசுகிறேன். இந்த வார்த்தையை நானும் நீங்களும் 100% விசுவாசிப்போம். கர்த்தர் வெற்றிடங்களை கர்த்தர் நிரம்ப செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் வெற்றிடங்கள் நிரம்புவதாக. நல்லா கையை தட்டி, ஒரு ஏனோதானோன்னு இருக்கக்கூடாது, ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கணும். நம்ம உட்கார்ந்திருப்பது ஒரு மனுஷனுக்கு முன்பாக அல்ல, நம்ம உட்கார்ந்திருப்பது சர்வ வல்லமுள்ள தெய்வத்திற்கு முன்பாக. அந்த சிந்தையோடு பின்னாடி இருக்கிறவங்க வரைக்கும் நல்லா கையை தட்டி, கை தட்டும் போதே ஒரு 10 முறை சொல்லுங்க, வெற்றிடங்கள் நிரம்பும். நீங்க சொல்றது உங்க காதுல கேட்கணும். ஆமேன். சொல்லுங்க, வெற்றிடங்கள் நிரம்பும், வெற்றிடங்கள் நிரம்பும். சொல்லுங்க, வெற்றிடங்கள் நிரம்பும், வெற்றிடங்கள் நிரம்பும், வெற்றிடங்கள். பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க, வெற்றிடங்கள் நிரம்பும். அந்நிய பாஷை சத்தம் மட்டும் இல்ல சிஸ்டர், உன்னுடைய வெற்றிடங்கள் நிரம்பும். நான் இதை சொல்லும் போது என் ஆவியில ஒரு வித்தியாசத்தை நான் உணர்கிறேன், நான் ஒரு பிரசன்னத்தை உணர்கிறேன். நான் இந்த பிரசங்கம் பண்ணி முடிக்கும் போது நான் பேச வர்றது உங்களுக்கு தெளிவா புரியும். உடபல பல பல ஷகதரபல உடபல பல பல ஷிகதரகட ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இந்த ஃபர்ஸ்ட் சண்டே இந்த பலிபீடத்தில் இந்த தேவ மனுஷனா
நான் டிக்ளேர் பண்றேன். ஆமே, இந்த மாதம் ஆமென் ஸ்தோத்திரம், எங்கள் சபையினுடைய விசுவாச குடும்பங்கள் எதெல்லாம் தங்கள் வாழ்க்கையில் வெற்றிடமாய் ஃபீல் பண்றாங்களோ அது அத்தனையும் இந்த மாதத்திலே கர்த்தர் நிரம்ப செய்வாராக. ஓ ஹோ ஹோ, நீ விசுவாசிக்க முடியும்னா கடந்த வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர்ல கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ சாட்சி கேட்கிற நபர் அல்ல, நீ சாட்சி சொல்லுகிற நபராய் கர்த்தர் உன்னை வைப்பார். ஆமென் ஆமென் ஆமென். இந்த மாதம் முழுவதும் உங்க வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்க வேண்டும். வெற்றிடங்கள் வெற்றிடங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நிரம்புவதாக. சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 4 அனுபவங்களை சொல்றேன். இதுல உள்ளவங்களை வெற்றி நிரம்பு. இது இந்த கோணத்தில் பேச வைப்பார். ஆண்டவர் அனுமதிச்சால் வருகிற வாரங்களில் இதே தலைப்பில் இன்னொரு கோணத்திலையும் கர்த்தர் பேச வைப்பார், நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதம் முடியும் போது கர்த்தர் ஆமென் எதெல்லாம் வெற்றிடமாக ஃபீல் பண்ணோமோ அதெல்லாவற்றிலையும் ஒரு மிகப்பெரிய நிரம்பி வழிதலை நிரம்புதலை கர்த்தர் நிச்சயமாய் காண செய்வாராக. ஒரு 3 வசனங்களை வாசிக்கணும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் அதனுடைய 43, 44, 45 இந்த 3 வசனங்களை வாசிங்கள். மத்தேயு 12, 43, 44, 45. டிவிலையும் பார்க்குறவங்க பாருங்க, மொத்தவங்க சத்தமா வாசிங்க. புறப்படும் போது அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் சொல்லி, அந்த நம்முடைய பாயிண்ட் அங்கே தான் இருக்கு, வெறுமை. அவருடைய ஒரு வெறுமையோட இன்னொரு அர்த்தம் தான் வெற்றிடம். வெற்றிடம் வெறுமையாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் சம்பவம் நமக்கு தெரியும். ஒரு பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதன், அவனுக்கு விடுதலை ஆகிறது, அவன் சுகத்தை பெறுகிறான். அவன் விடுதலை ஆன பிறகு அந்த பிசாசு என்ன செய்யுதுன்னா வெளியே போய்விட்டு இடம் ஒன்று இல்லாததுனால திரும்ப என்ன செய்யுதுன்னா எந்த மனிதனிடத்திலிருந்து அசுத்தாவி துரத்தப்பட்டதோ அதே இடத்துக்கு திரும்ப என்ன செய்யுது வருது. அது எப்படி பார்க்குது, அந்த இடத்துல அங்கே இடம் இருக்கிறதா அப்படின்னு பார்க்குது. அப்போது அங்கே வரும்போது வெறுமையாக இருக்கிறது, வெற்றிடம், இடம் இருக்கிறது. இடம் இருந்த உடனே என்ன செய்யுதுன்னா தான் மட்டும் வராமல் தன்னை பார்க்கலும் வல்லமை உள்ள இன்னும் பொல்லாத 7 பிசாசுகளை ஆவிகளை கூட கூட்டி கொண்டு வந்து அவனுக்குள்ள உட்கார்ந்துருக்கு. உட்கார்ந்துருந்தா அவன் நிலைமை எப்படி இருக்குன்னு அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லது நம்ம 3 வசனம் வாசித்தோம். அவன் முன்னிலைமை சோதரம் முன்னிலைமை பார்க்கலும் அவன் பின்னிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அதிக கேடுள்ளதாக இருக்கிறது. முதல்ல நான் சொல்ல வருகிற வார்த்தை, இருதயங்களில் காணப்படுகிற வெற்றிடங்களை கர்த்தர் நிரம்ப செய்வாராக. எப்படி எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை சத்தமா பேசிட்டே வரணும். இருதயங்களில் சத்தமா சொல்லுங்க. நான் சொல்ற போல எனக்கு பின்னாடி சொல்லுங்க. இருதயத்தில் காணப்படும் வெற்றிடத்தை கர்த்தர் நிரம்ப செய்வாராக. பிசாசு அந்த இடத்தை எப்படி பார்க்குறான் பாருங்க. அவனுக்கு துரத்தப்பட்டு வெளியே போன உடனே அவனுக்கு என்ன கிடைக்கல, இளைப்பாறுதல் கிடைக்கல. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். 43வது வசனம், வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடை. அப்போ ஒரு மனுஷனுடைய இருதயம் என்பது பிசாசுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிற ஒரு இடம். மனுஷனுடைய இடம் இருதயம் என்பது பிசாசுக்கு எப்படிப்பட்ட இடமா இருக்கிறது, இளைப்பாறும் ஸ்தலம். பிசாசுக்கு இளைப்பாறும் ஸ்தலம் மனிதனுடைய இருதயம். 2வது, மனிதனுடைய இருதயம் பிசாசு எப்படி பார்க்கிறான், அவன் சொல்றான் 44வது வசனம், நான் விட்டு வந்த எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தைய,
நான் விட்டு வந்து அதுக்கு அடுத்த வார்த்தை என் வீடு. அப்போ பிசாசு ரெண்டாவது எப்படி பார்க்கிறான்? மனிதனுடைய இருதயத்தை அவனுடைய சொந்த வீடா பார்க்கிறான். எப்படி 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 பார்க்கிறான்? சொந்த வீடு. மூன்றாவது எப்படி பார்க்கிறான்? நான் திரும்பவும் போவேன். அப்போ அவன் உரிமை பாராட்டுகிற ஒரு இடம், ஸ்தலம். ஒரு மனுஷனுக்கு இருதயத்தை சாத்தான் எப்படி பார்க்கிறான்னு, அவனுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் இடம். ரெண்டாவது, ஒரு மனுஷனோட இருதயம் அவன் எப்படி, அவனுக்கு வீடு, சொந்த வீடு. மூன்றாவது, அவன் உரிமை பாராட்டுகிற இடம். அப்போ இவன் எப்போ ஒரு இருதயத்துக்குள்ள வருகிறான் அப்படின்னா, அந்த இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கும்போது உள்ளே வருகிறான்? சொல்லுங்க அந்த வார்த்தையை, வெறுமையாய். அந்த இருதயத்தை வசனம் சொல்லுது 44, அந்த வீடு வெறுமையாகவும் அடுத்து பெருக்கி. இப்ப என்னுடைய கேள்வி, அவனுடைய அந்த இருதயத்துல வெறுமை இல்லாமல் நிரம்பி இருக்கும் என்று சொன்னால், சாத்தானால அந்த வீட்டுக்குள்ள அல்லது அந்த இருதயத்துக்குள்ள வர முடியுமா? வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க, முடியாது. ஆனால் அந்த வீடு, அந்த இளைப்பாறும் ஸ்தலம், அவன் உரிமை பாராட்டுகிற இடமாகிய இருதயம் வெறுமையாய், நம்முடைய வசனத்தின்படி வெற்றிடமாய் காணப்பட்டால், பிசாசு உள்ளே வந்து உட்புகுவதற்கு வாசல் திறக்கப்படுகிறது. அவன் திரும்பி வரும்போது எப்படி வருகிறான் என்றால், தன்னை காட்டிலும் வல்லமையுள்ள வேறு பொல்லாத ஆவிகளை கொண்டு வந்து அப்படி உள்ள வந்து அவன் வீடு மாதிரி, நான் நினைக்க வரும்போதே தலைக்காணி பெட்ஷீட்டு எல்லாம் கொண்டு வந்து, ஆமாம் 4 பேருக்கு 4 அறை மாதிரி, உனக்கு கீழ்த்தட்டு உனக்கு மேல்தட்டு, மற்ற ட்ரெயினில் உனக்கு என்னது அப்பரு, உனக்கு மெடிலு, உனக்கு லோன்ற மாதிரி அவனும் எல்லா அறைகளையும் செட் பண்ணி நீ உனக்கு 5வது அறை பரவாயில்ல, இடம் கிடச்சா போதும், உனக்கு டாப்பு குழப்பம் இல்லை, பெட்ஷீட்டு கொண்டு வந்திருக்க, மூடிட்டு படுத்துருக்கலாம், உனக்கு லோ பரவாயில்ல, அடிக்கடி எழுப்பி போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது, நம்ம வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நமக்கு இடம் கிடச்சில்ல, அது போதும். சோத்திரம். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய இருதயத்தை பிசாசுக்கு ஒரு வீடாக, ஒரு இளைப்பாறும் ஸ்தலமாக, அவன் உரிமை பாராட்டுகிற இடமாக கொடுத்தபடினால வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், மிகவும் கேடுள்ளதாக, பரிதாபமாக இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் ஆமேன் அந்த பிசாசை வெளியேற்றிவிட்டு இருதயத்தை கர்த்தர் நிரம்ப செய்வாராக. எத்தனை பேருக்கு நான் சொல்றது தெளிவா புரிகிறது? அப்போ என்னுடைய இருதயம் நிரம்பி இருக்க வேண்டும். ஒவ்வொரு வசனத்தையும் சொல்ல நியாயம் இல்லைன்னா ஒரு 4-5 காரியங்களை அது சொல்லணும். அப்போ என் ஹார்ட்டு பரிசுத்த ஆவியினால நிரம்பி இருக்க வேண்டும். ஸ்தேவான் விசுவாசத்தில் வல்லமையில் நிறைந்தவனாய் காணப்பட்டான். கொலோசையர் 1:28 மகிமையின் தேவனானவர் உங்களுக்குள் தங்கியிருப்பதே அந்த ரகசியம். வாசிங்க அந்த வசனத்தை, கொலோசையர் 1:28 கடைசியில் அந்த வார்த்தை இருக்கு, மகிமையின் தேவனானவர். நான் வாசிக்கிறேன், ஸ்தோத்திரம். 1:28 எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேர்வனாய் நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து. 27 வசனம், 28 27 வசனம், பாதி 2 வாசிக்கிறேன். கடைசி வார்த்தை, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இருக்கார்? உங்களுக்குள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்குள் ஆவியானவர் இருந்தால் பிசாசுக்கு இடமில்லை. என் இருதயம் தேவன் இளைப்பாறுகிற இடமாய் இருக்க வேண்டும். என் இருதயம் தேவனுடைய வீடா இருக்க வேண்டும். என் இருதயம் தேவன் உரிமை பாராட்டுகிற இடமாய் இருக்க வேண்டும். இது காணப்பட்டால் என் இருதயத்தில் சாத்தானுக்கு இடமே கிடையாது. புரிஞ்சா சத்தமோ ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம்.
எந்தெந்த இருதயங்கள் வெற்றிடமாய் இருக்கிறதோ அந்த இருதயங்களை பரிசுத்தாவின் நிறைவினால் கர்த்தர் நிறைய செய்வாராக. எந்தெந்த இருதயங்கள் வெற்றிடமாய் இருக்கிறதோ கொலோசையர் 1:27 படி கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எங்களுக்குள்ளே தங்கியிருப்பாராக, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவாராக, ஒவ்வொரு இருதயத்துல கர்த்தர் நிறைந்திருப்பதாக. ஆமென். ஒரு வேர்டு கூட சொல்லிட்டு உள்ள வர்றேன். ஒரு வசனத்தை கூட வாசிங்கள். மார்க்கில் தான் அது நல்லா இருக்கிறது. 4ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் அது எப்படி போகிறது? பலனற்று போகிறது. 3 சுவிசேஷத்திலும் விதையை குறித்த ஓமை சொல்லப்பட்டிருக்கிறது. வழி அருகே விதைக்கப்பட்ட விதை, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை, கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை, இதை குறித்து சொல்லப்படுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். இங்கே ஒரு விதையை சொல்லிட்டு அதோட அர்த்தத்தை ஆண்டவர் சொல்றாரு. ஏன் கேட்ட வசனமாகிய விதை இருதயத்துக்குள்ளே போய் வேலை செய்யவில்லை? ஏன் கிரியை செய்யலை? காரணம் என்னன்னா, மனுஷனோட இருதயத்திலே எது நிரம்பி காணப்படுகிறது? ஒவ்வொன்றா பாயிண்டா வசனத்தா சொல்லுங்க. 18வது வசனம். முதலாவது என்ன இருக்குது இருதயத்துக்குள்ள? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. தேனு வடியுது எனக்கு, சத்தமா வாயை திறந்து. உலக வசனம் பார்க்க நினைக்கிறீங்க, அப்படிதானே? வசனத்தை பார்க்குறீங்களா? அப்போ சத்தமா சொல்லுங்க. ஏன் பேந்தையில மாதிரி இருக்கீங்க? கொஞ்சம் வாயை பழக்க வேண்டியதானே. திரும்ப சொல்லி இருக்கீங்க. சோத்திரம். கொஞ்சம் ஜீவனா இருங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளை சூடியாத்தி நீங்க கூலா. ஓகே, சத்தமா வாயை திறந்து. முதல்ல என்னது? இப்போ சத்தம் வருது. உலக கவலைகள். 2வது ஆண்கள் பகுதியில் சத்தம் வரல, போயிட்டீங்களா? சோத்திரம். ஐஸ்வர்யத்தின் மயக்கம். 3வது இச்சைகள். எல்லாரும் சொல்லுங்க, என்னது? இச்சை. அப்போ இது உள்ள நிரம்பி காணப்படுது. உலக கவலை, அடுத்து ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இச்சை. இவைகள் உள்ள நிரம்பி காணப்படுகிறதுனால சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறோம். அவன் உள்ள வர்றான். அடுத்து இது உள்ள நிரம்பி இருக்கனால இப்போ பரிசுத்தாவினுடைய நிறைவும் நான் அடுத்து சொல்ற போற வசனம் இதெல்லாம் உள்ள இருதயத்துக்குள்ள இல்லாம போகுது. அப்போ இங்கிருந்து எவ்வளோ உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்ணினாலும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆமேன்னு சொல்லுகிறோம், அல்லேலியான்னு சொல்றோம், கைத்தட்டம் செய்கிறோம். ஆனால் வாழ்க்கையில எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருக்கிறது. நான் முதல் சொல்லுகிற வார்த்தை, என் இருதயத்தில் இருக்கிற வெற்றிடம் நிரம்ப வேண்டும் என்றால் முதலாவது என் இருதயத்தில் நிரம்பி இருக்கிறவைகள் இயேசு நாமத்தை அது வெளியே போகணும். ஆமென். இன்றைக்கு என்னுடைய ஜெபமாக தான் இந்த முதல் நாள் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்குள்ள இருதயத்தில் நிரம்பி இருக்கிற உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் இச்சைகளும் நீங்கள் இந்த இடத்தை விட்டு போகும்போது இந்த ஆலயத்திலே போட்டுட்டு உங்கள் இருதயங்கள் வெற்றிடமாக்கப்படுவதாக. வெற்றிடமாக்கப்பட்ட இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் நிறைய செய்வாராக. இப்பதான் ஆமேன். சத்தமோ ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கவலைப்படுகிறதுனால ஒன்றும் நடக்க போறது கிடையாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? கவலை என்பது இடையில சாத்தானுக்கு ஒரு ஆயுதம். சாத்தானுக்கு என்னென்ன ஆயுதங்கள் இருக்கிறது? அதுல ஒன்று தந்திரம். தந்திரமும் ஒரு ஆயுதம் சாத்தானுக்கு. 2வது சாத்தானுக்கு இன்னொரு ஆயுதம் கவலை. அது 3வது ஐஸ்வர்யத்தின் மயக்கம். 4வது இச்சை. இந்த 4ம் உள்ள நீங்க யார் இருக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாத்தானுக்கு பார்வையில், உங்க பார்வையில கவலை நிரம்பி இருக்கு, உங்க பார்வையில் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நிரம்பி இருக்கு, இச்சை நிரம்பி இருக்கு. அது சாத்தானுக்கு பார்வையில் எப்படி இருக்குன்னா வெற்றிடமாக இருக்கிறது. அவன் உள்ளே வந்து உட்புகுவதற்கு. வாழ்க்கை எவ்வளவு நீங்க ஜெபித்தாலும், எத்தனை வருஷம் சபையில் வந்து ஆராதித்தாலும் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை.
ஆனால் இந்த பகல் வேளையிலே இந்த என்னென்ன தேவையில்லாதவைகள் இருதயத்தில் நிரம்பி இருக்கிறதோ அது அத்தனையும் இந்த பகல்ல கர்த்தர் இல்லாமலாக்கி போவாராக. நம்முடைய வெற்றிடங்களை கர்த்தர் வல்லமையினாலே நிறைய செய்வாராக. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? யாரோ ஒரு ஆள் பேசின, நான் இருதயம் மட்டும் இல்லை சிந்தையும் சேர்த்து சொல்றேன், யாரோ ஒரு ஆள் பேசினதை தூக்கி மைண்ட்ல போட்டு வச்சு அதை போட்டு யோசிச்சு 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 அதுக்கு கை கொடுத்து கால் கொடுத்து மூக்கு கொடுத்து முகம் கொடுத்து பார்வை கொடுத்து எல்லாம் கொடுத்து இப்ப கடைசியில் அசைக்க முடியாத அளவுல ஒரு பெரிய கோட்டையை உள்ள வச்சிருக்கேன். இங்க வெள்ளை வெள்ளை உடுத்துட்டு வந்துட்டு சோத்திரம், இங்க கேட்டா விசுவாசி, இங்கண்டு பாஸ்டர் பிரசங்கம் பண்ண எந்த அசைவும் கிடையாது. ஏன்னா உள்ள ஏகப்பட்டது நிரம்பி கிடக்குது. யூடியூப்ல சில வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது, சில வீடியோஸ் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில மனநிலைமை பாதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தரை பார்த்தா ஏகப்பட்ட கம்பியை உடம்புல சுத்தி சுத்தி வச்சிருந்தார். சோத்திரம், ஒரு அந்த அமைப்பில் உள்ள ஒருத்தங்க வந்து ஆமேன் சோத்திரம், ஒவ்வொரு கட்டிங் ப்ரேயரை கொண்டு வந்து கட் பண்ணி எடுத்தா ஒரு 2-3 கிலோக்கு இருக்கு கம்பி மட்டும் சுருண்டு இருக்கு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியாது அந்த வீடியோஸை. சிலரை பார்த்தா ஏகப்பட்ட துணிகளை பாட்டி சுத்தி 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 உடம்புல ஏற்றி வச்சிருக்கு. சிலரை பார்த்தா தேவையில்லாத அந்த பாட்டில், இந்த 7up மெரிண்டா பாட்டில் மாதிரி அதை கட்டி 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 உடம்புல ஃபுல்லாக சுற்றி போட்டுட்டு அவங்க அப்படியே நடந்து திரிவாங்க. ஏகப்பட்ட ஒரு வெயிட். ஸ்தோத்திரம். அவங்க அப்படி சுத்துறது போல இன்னைக்கு அநேக பெந்தெகோஸ்தே விசுவாசிய மனசுக்குள்ள இருதயத்துக்குள்ள 1947 நடந்ததும் 27 நடந்ததும் போன மாசம் நடந்தது எல்லாவற்றையும் மண்டையில ஏத்தி வச்சுக்கிட்டு ஒரு மனநலமை பாதிக்க, அவங்க ரோட்டில் நடந்து போனா கூட சோத்திரம் அவங்களுக்கு மற்ற ஆட்கள் வெளியே தான் இப்படி சுத்தி போடுறாங்க, இவங்க மண்டையில ஏத்தி வச்சுக்கிட்டு அவங்க பார்த்தா ஏதோ இந்த உலகம் ரொம்ப மோசமான மாதிரி ஒரு யாரை பார்த்தாலும் கொடூரமானவங்களை மாதிரி வச்சுக்கிட்டே திரிவாங்க. புருஷனை பார்த்தா ஏதோ ஒரு தீவிரவாதியை மாதிரி பார்க்கறது, மனைவியை பார்த்தா சோத்திரம் என் வாழ்க்கையை அழிச்ச வந்தவளா பார்க்கறது, பிள்ளைகளை பார்த்தா தெரியாமல்லா இதை பெத்து போட்டுட்டேன், சர்ச்சில் உள்ளவங்களை பார்த்தா யாரை பார்த்தாலும் நேசிக்க முடியாது, வெறுப்பு, தனிமை. இயேசுவின் நாமத்தில் நீ இடம் கொடுத்தால் இன்னைக்கு எந்த சாக்கடையெல்லாம் உள்ள நிரம்பி இருக்குதோ இருதயத்தில் அதை கர்த்தர் வெளியேற்றுவாராக. புரிகிறவங்க சத்தமோ ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. தப்பா நினைக்காதுங்க. அந்த ஹார்டான வேடை விடுறதுனால தேவையில்லாத எதை உள்ள போட்டாலும் நீங்களும் ஒருவித மனநோயாளி தான். அப்படி சோகமா ஒரு கல்யாண வீட்டில் போனா சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. ஒரு சந்தோஷமான ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் வந்தா ஆமா எனக்கு தெரியாது இவங்க எப்படி செஞ்சோம். ஏதாச்சும் வீட்டில் சந்தோஷமான பொருளை ஒரு நல்ல பொருளை வாங்கி கொடுத்தா உடனே எங்க போய் கொண்டு வந்தாருன்னு தெரியல. காரணம் என்ன? உள்ள சேவ் ஆகி கிடக்கு. அதான் அண்டர் இந்த மார்க்ல தான் இருக்கு உலகத்தின். நான் கேட்குறேன், உங்க ஹார்ட் என்ன சாக்கடையா? உங்க சிந்தை என்ன தேவையில்லாத உள்ள போட்டு வைக்கிற அருவருப்பான இடமா? அது உங்க இருதயம் என்பது தேவன் வாசம் பண்ணுகிற இடம். இன்னைக்கு எதெல்லாம் சேவா இருக்கிறதோ அதை இந்த இடத்துல வெற்றிடமாக்குங்க. தேவன் தன்னுடைய வல்லமையினாலும் வசனத்தாலும் கிருபையினாலும் ஞானத்தாலும் உங்கள் இருதயத்தை கர்த்தர் நிரப்பி அனுப்புவாராக. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர் பிரசங்கம் சூப்பரா இருந்து இன்னைக்கு நல்லா பேசினார். என்ன பிரசங்கம் பண்ணார் அது தெரியல, என்ன வசனம் அது பைபிள்ன்ட்டு தான் பேசினார். ஏன்னா உள்ள கிடக்கு, நிரம்பி கிடக்கு. நீங்க ஏதோ பாஸ்டர் உங்களை தான் குறி வச்சு தாக்குற, வேற யாரும் இல்லை. வேற யாரை தாக்க? நீ இருதயத்தை வெற்றிடமாக்க விட்டு கொடு. உலக கவலை தூக்கி போடுங்க, ஐஸ்வர்யத்தை. நான் சொல்றேன், எவ்வளவு ஸ்தோத்திரம் பணம் இருந்தாலும் உங்களால் ஒரு பிளேட்டுக்கு மேல 2 பிளேட்டு மேல திங்க முடியாது. 1000 சாரி பீரோவில் நிரப்பி வச்சிருந்தாலும் வெளியே இறங்கினா ஒரு சாரியை கட்டிட்டு தான் போக முடியும். ஏன்னா பீரோவில் 1000 சாரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5 சாரியை சுத்திட்டு போன நிலைமையை பாருங்க. இதுதான் உலகம். சோத்திரம். எனக்கு 20 ஜோடி செருப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 ஜோடி செருப்பை காலை போட்டு போக முடியுமா? 10 பெட்ரூம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மணிக்கூர்ல ஒவ்வொரு பெட்ரூம்ல போய் உறங்கினா நிலைமை என்ன ஆகும்?
அளவுக்கு கர்த்தர் நம்மளை செழிப்பா வைப்பார், உயர்த்தி வைப்பார். அதில் எந்த சந்தேகம் இல்லை. அளவுக்கு அதிகமாக போனாலும் அது ஆபத்தில் தான் போய் முடியும். கர்த்தர் என்னை வைக்கிற பாதையில் திருப்தியாக இருப்போம். முதல்ல ஒன்று சொல்கிறேன், இருக்கிறதுல திருப்தியாய் வாழ பழகிட்டாலே நம்முடைய இருதயம் சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் கூட வெளியே விட்டு வந்து பேசுகிறேன். இதெல்லாம் ஏற்றி வைக்காமல் இருந்தால் கொஞ்ச நாள் கூட உயிரோடு இருக்கலாம். இதெல்லாம் ஏற்றி வைக்காமல் இருந்தால் உங்கள் பணத்தை நீங்கள் சாப்பிடலாம். இல்லைன்னா மெடிக்கல் ஸ்டோருக்காரன் ஒவ்வொன்றா திறந்து வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கான். அங்கே தான் போக வேண்டி இருக்கும். ஏன்னு கேட்குறேன், இன்றைக்கு ஏகப்பட்ட மக்கள் ஆவிக்குரியவர்கள் சொல்லுகிறவர்கள் மன பிரம்மைகளாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ராத்திரி உறக்கம் இல்லை, ஏசியில் படுக்கிறாங்க. ஆமேன், நல்ல சாப்பாடு இருக்கு. கஞ்சி குடிக்கிறவன் வடசேரி பஸ் ஸ்டாண்டில் கொசுக்கு அடியில் படுக்கிறவன் அவனுக்கு பெட்ஷீட்டு கிடையாது. அவ்வளோ இறைச்சல் மத்தியிலும் அவனால் நிம்மதியாக தூங்க முடியுது. இவங்க ஃபுல்லாக அடைச்சி வச்சுட்டு ஏசியை 18 வச்சுக்கிட்டும், இல்லைன்னா ஃபுல் சூப்பர் ஃபேனை வச்சுக்கிட்டு நல்ல தேக்கு மர கட்டில் படுத்தவங்களுக்கு இன்னும் உறக்கம் இல்லை. ஏன்னா மண்டையில் ஏறி கிடக்கு சாக்கடை, உலக கவலை, இச்சைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கங்கள். இன்றைக்கு இயேசு நாமத்தை நீ கீழே போட்டால் உன் வெற்றிடமான உன் இருதயத்தை இன்னொரு விதத்தில் நிரப்புவதற்கு கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? நான் பேசுறது ஹார்டா இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் இன்னைக்கு சில இருதயங்களை கர்த்தர் வெற்றிடமாக்குவாராக. நிம்மதியாக தூங்கலாம் சார். இருக்கிற வீட்டு என்ன வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடோ சொந்த வீடோ சந்தோஷமாக இருந்து பழகுங்க. கிடைச்ச புருஷன்ட்ட தந்த மனைவி, கர்த்தர் தந்த புருஷன், கர்த்தர் தந்த மனைவி, தந்த ஃபுட்டு, இன்னைக்கு இந்த ஃபுட்டை கர்த்தர் தந்தார், அதுக்காக சோத்திரன்னு சொல்லி இருக்கிறதுல திருப்தியாக வாழ்ந்து பழகுங்க. கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார். ஆமாம். நீங்கள் இந்த உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இச்சைகளும் உள்ள யார் இருக்கும்னா நீங்கள் ஒரு மனநோயாளியாக தான் வாழுவீங்க. சந்தோஷமாக இருக்கவே முடியாது. நம்ம சிரிப்பு உண்மையாக இருக்கவே இருக்காது. நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, பணம் பெருக பெருக அநேகருக்கு மனநோயும் பெருகிட்டே போகுது. 2-3 நாளுக்கு முன்னாடி தான் ஒரு நியூஸ் பார்த்தீங்க, அப்படி தானே? ஜாய் அலுகாஸ் அதிபர் துபாயில் வச்சு எத்தனையோ மாடியிலேருந்து மேலேருந்து கீழே விழுந்து தற்கொலை செஞ்சு மறித்து போனாங்க. யாராவது அந்த நியூஸ் படிச்சிங்களா? ஆமாம், சோத்திரம். பார்த்தீங்களா? பணத்துக்கு குறைவில்லை. நாளாக ஆக இப்போ நகை 70,000 ரூபாய்க்கு மேலே போயிட்டு, அவ்வளோ பயிர்னப்போ இவ்வளோ பணம், இவ்வளவு நகைகள், இவ்வளோ சொத்து இருந்தும் மனுஷனுக்கு நிம்மதி இல்லை. நான் நினைக்கிறேன், சாதா ஒரு பாலட்டுக்காரராக இருந்தால் இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பார். பணம் கூடி கடைசியில் எங்கே கொண்டு விட்டுருக்கு? தற்கொலையில் கொண்டு விட்டு. நம்ம பரிதாபமாக அவரோட நக்கலாக பேசுகிறோம். ஏன்னா அந்த மனிதனுக்கு அவரோட மைண்ட் அவ்வளோ ப்ரெஷரில் யாரும் இருக்கும். இருதயத்தை கொஞ்சம் கீழே விடுங்க, ரிஜெக்ட் ஆக்குங்க. இந்த ஆண்டவர் சொன்னார்ல, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடும். இந்த உலகத்தில் இருக்கிற இந்த உலக கவலைகளை வெற்றிடம், இருதயத்தை வெற்றிடம் ஆக்கினால் தேவன் உங்கள் இருதயத்தை சந்தோஷத்தால் நிரப்புவார். உங்கள் இருதயம் ஒரு மகிழ்ச்சியான இருதயமாய் மாறட்டும். நான் இப்படி சொல்லுவேன், நம்ம சிரிச்சா கூட அந்த சிரிப்பு உண்மையாக இருக்கட்டும், அழுதா அந்த அழுகை உண்மையாக இருக்கட்டும், கஞ்சி குடித்தா கூட நிம்மதியாக குடிப்போம், கரண்ட் இல்லாமல் இருந்தால் கூட நிம்மதியாக இருப்போம். அதுதாங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆமென். விலை உயர்ந்த காரில் நிம்மதி இல்லாமல் போய் என்ன பிரயோஜனம்? அதோட இலவச பஸ்ஸில் சந்தோஷமாக போயிட்டு போகலான்றேன். ஆமென். எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? ஆண்டவரத்தில் எது உங்களை ரொம்ப ப்ரெஷர் ஆக்குதோ, எது உங்களை ரொம்ப டென்ஷன் ஆக்குதோ, அதை ஆண்டவரத்தில் இன்னைக்கு இறக்கி விடுங்க. ஆண்டவரே, என்னால் இது சுமக்க முடியலை, என்னால் இது தாங்க முடியலை, என்னால் இதை இனி கொண்டு சுமக்க முடியாது, இன்னைக்கு இறக்கி விடு, இறக்கி விடு. தேவன் உங்கள் இருதயத்தை நிரப்புவாராக. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா நம்ம வாழ்க்கை?
எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். இன்றைக்கு அநேகர் வியாதியாய் இருப்பதற்கு காரணம் அவர்கள் இருதயத்திலே சுமக்கிற தேவையில்லாத சிந்தைகள். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சுகர் வர்றதுக்கு காரணம் என்னென்னா சில உறுப்புகள் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகாத காரணம். ஏன்னா மனசு ஃப்ரீ இல்லை, டென்ஷன். அப்போ உள்ளுறுப்புகள் ஃபங்க்ஷன் ஆகலை, நோயில் கொண்டு விடுது, கடைசியில் பரிதாபம். அப்போது முதல் வெற்றிட நிரம்ப வேண்டியது நம்முடைய இருதயம்தான். இருதயத்தில் இருக்கிற வெற்றிட நிரம்பணும்னா இருதயத்தில் இருக்கிற தேவையில்லாததை முதல்ல தூக்கி தூர போட்டுட்டு அந்த இருதயத்தை வெற்றிடமாக மாற்றணும். நான் சொல்றது புரியுதுன்னு சொல்றவங்க சத்தமாய் ஒரு ஆமென். காது கேட்கல, சத்தத்தை உயர்த்தி இன்னும் சத்தமாய் ஹல்லேலூயா. சில தாய்மாரெல்லாம் பொம்பளை பிள்ளை பிறந்தாலோ ஆம்பளை பிள்ளை பிறந்த இப்பவுமே கவலை. அப்போ பொம்பளை பிள்ளைவருக்கு நான் எப்படி கட்டி கொடுப்பேன்? எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் விளங்குறாங்க தெரியுமா? இந்த பையனை எல்லாம் பெற்றுட்டேன், இவனை நான் எப்படி வச்சு கஞ்சி ஊத்தே, இவன் என்ன செய்வான்? இப்படி பிள்ளை பிறந்து 6 மாதம்தான் ஆச்சு, இவ கவலைப்படுற கல்யாணத்தை நினைச்சாங்க. ஆண்டோட இதுக்கு எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் இருக்காங்க. ஆண்டவர் அதோட கொடுங்கப்பா, இதோட வேலை இது இல்லை. அந்த பிள்ளைய வச்சு சந்தோஷப்பட்டு ஒன்றும் இல்லாத எங்களுக்கு தந்தீர் ஆண்டவர், நன்றி அப்பா. ஆணோ பெண்ணோ கருப்போ சிவப்போ அதை சந்தோஷப்பட உனக்கு வக்கில்ல. நீ 25 வயசுல எங்கே கொண்டு கட்டி கொடுப்பேன்? எப்படி இவனுக்கு வீடு கட்டுவேன்னு பள்ளிப்படனால நான் இதாக இருக்கு. இருக்கிறதுல சந்தோஷமாக இருந்து பழகுங்க. புரிகிறவங்க சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்தில் இது நிரம்பி இருந்தா தயவு செய்து சொல்கிறேன், என்ன உள்ள எதுவும் உள்ள யாராவது ஒரு மனநோயாளி தான் அந்த ஆள். ரோட்டில் போனாலே ஒரு பேந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஒரு ஆள் சிரித்தாலும் மறதிக்கு காரணம் தான். ஸோ இருதயத்தை ஃப்ரீயாக வச்சு பாருங்க, நம்ம இருதயம் நம்ம வாழ்க்கை குட்டி பரலோகமாய் மாறிவிடும். புரிஞ்சவங்க சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நான் கேட்குறேன், இயேசுவுக்கு அறியாமல் ஏதாவது நம்ம வாழ்க்கை நடக்குன்னு நினைக்கிறீங்க? சத்தமாக சொல்லுங்க. அப்படி நடந்தால் பார்த்துக்காரு, தைரியமாக இருப்போம், கவலைப்பட வேண்டாம், பேலன்ஸ் பண்ணலாம். கர்த்தர் இருக்கிறாரு. மிஞ்சி போனால் என்ன ஆகும்? ஸோ உயிர் போகும். மறிச்ச அடுத்த நேரத்தில் நம்ம பரலோகம் ஆயத்தமாக இருக்கிறது. இல்லைன்னா சூழ்நிலைகளை கர்த்தர் தலைகளாய் நமக்காய் மாற்றி தருவா. யாக்கோபு தனித்திருந்தான் என்று நம்ம இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி பர்சனல் அந்த ஜபத்தில் கவனிச்சான். அவன் எப்போ தனித்திருந்தான்? அவன் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் எடுத்து வைக்க ஒன்றும் தெரியலை, மரணம் பக்கத்தில் இருக்கு. உடனே அவன் ஜாயாலுக்கா சோனரமாக இருந்தால் சூசைட் பண்ணியிருக்கணும். அவன் என்ன செஞ்சான்? எல்லாவற்றை ஒதுக்கி வச்சுக்கிட்டு தேவ சமூகத்தில் தனித்திருந்தான். ஒரே இரவில் சூழ்நிலை தலைகளாய் மாறினது. நீ பின்ன எதுக்கு இயேசு வல்லவர்னு எதுக்கு சொல்லிட்டு இருக்கான்னு? உன் நிலைமையை மாற்ற அவரால் முடியாதா? உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவரால் முடியாதா? அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் இருக்கிறபடியினாலே நமக்கு ஒன்று தீமையாய் நடக்கவே நடக்காது. அவர் எதை தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நான் இவ்வளோ காட்டமாக பேச காரணம் என்ன தெரியுமா? சிலதில் அப்படி ஆலமரம் மாதிரி ஸ்ட்ராங்காக உள்ள யாரு கிடக்கு. ஆனால் ஏன்னா அதெல்லாம் இன்னும் வெளியேற்றணும். இந்த வெளியேற்றாமல் நான் என்னத்தை வெற்றிட நரம்புன்னு சொன்னாலும் கேட்க சூப்பராக இருக்கும், வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வராது. தூக்கி தூர போடு. எது உன்னை கவலைப்படுத்துது, எது உன்னை டென்ஷன் ஆக்குது, எது உன்னை அடிமைப்படுத்துது, அதை இறக்கி வச்சு விடு. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரு. அவர் நினைச்சாம ஒன்றும் உங்கள் வாழ்க்கை நடக்காது. வயதானவங்களை பார்த்து சொல்கிறேன், யார் கைவிட்டாலும் யார் கைவிடாட்டாலும் உங்களை கைவிடாத ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்கள் ஓட்டம் வெற்றியாகத்தான் முடியும். இந்த வயதான நேரத்தில் உங்களை ஒரு குறைவில்லாமல் அவர் நிச்சயமாக உங்களை நடத்துவார். தேவையில்லாத அதை ஃபீல் பண்ணி இன்னும் வியாதிகள் அதிகரிக்காதுங்க. இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து வாழுங்க. கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார்.
நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் உயிருள்ள தெய்வமாக்கும். செத்த தெய்வத்தை நம்ம ஆராதிக்கல. 20 வருஷம் தாண்டி நடக்கிறத குறித்து இப்பவுமே நினைச்சு ஃபீல் பண்ணாதுங்க. 30 வருஷம் தாண்டி நடக்கிறத குறித்து இப்பவுமே ஃபீல் பண்ணாதுங்க. இப்ப தேவன் தந்த வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழுங்கள், அனுபவிங்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறாரு, அவர் கைவிடவே மாட்டாரு. இந்த பைபிளை தூக்குற ஒருத்தரையும் ஆண்டவர் நாசமா போக விட்டதா சரித்திரமே கிடையாது. எத்தனையோ நம்முடைய முற்பிதாக்கள் எத்தனையோ பேரை கத்த வாழ வச்சிருக்கிறாரு. உங்களை என்ன கைவிட்டுருவார் நினைக்கிறீங்களா? இருக்கிறத சந்தோஷமா ஏற்படுங்க. தேவையில்லாத கவலைய இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க போட்டுட்டு போனீங்கன்னா உங்க இருதயத்தை சந்தோஷத்தால நிரப்பி அனுப்புவதற்கு தேவன் போதுமானவராயிருக்கிறார். அவருக்கு முன்னாடி உண்மையா இருங்க, அவருக்கு முன்னாடி பரிசுத்தமா இருங்க, அவரை உண்மையா சேவிங்க. கிடைக்கிற நேரத்தில் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றுங்க. அவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார். உண்மையா வாழுங்க, முடிஞ்ச அளவுக்கு உண்மையா வாழுங்க, ஆண்டவருக்காக பரிசுத்தமா வாழுங்க. கள்ளமும் இதுவும் உள்ள யாருன்னா தான் வாழ்க்கையில கவலை. சோத்திரம். என் லைஃப்ல அனுபவத்திலிருந்து பார்த்துருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நேர்மை ஓடுறவங்க ஒருவேளை ஆகோ ஓகோன்னு இல்லாவிட்டாலும் அவங்க சந்தோஷமா வாழுவாங்க, மகிழ்ச்சியா வாழுவாங்க. ஏமாத்தி அங்க எங்கேயும் சேர்த்து வச்சாலும் நிம்மதி இருக்காது. ஏன்? நேர வழியா அடுத்தவங்களை ஏமாத்தாம, அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணாம, முடிஞ்ச அளவுக்கு நன்மை செஞ்சு, முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் நேசிச்சு, பண ஆசைக்கு இடம் கொடுக்காம, முடிஞ்ச அளவுக்கு உண்மையா ஓடுங்க. கர்த்தர் நம்மளை சந்தோஷமாய் வாழ வைப்பாருன்ற. இன்னைக்கெல்லாம் நம்மள ஆரோக்கியமா இருக்கிறவங்க இதுவே பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகாம கர்த்தர் நம்மளை இங்க உட்கார வச்சிருக்கிறார், இதுவே பெரிய ஆசீர்வாதம். ஆசாரிப்பெல்லாம் மெடிக்கல் காலேஜில் போய் பார்த்துட்டு வாருங்க. சில 3 மாசம் 4 மாசமாட்டு அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஆட்கள் பேஷண்ட் இருக்கிறாங்க, கை இல்லாம கால் இல்லாம பெரிய கட்டு போட்டுட்டு பரிதாபம் வாழ்க்கை. எத்தனை நூற்றுக்கு ஆயிரக்கணக்கானோர் இதே தமிழ்நாட்டில் இருக்கும்போது உங்களை என்னை கர்த்தர் எவ்வளவு சுகமா வச்சிருக்கிறாரு. இங்கே விபிஎஸ் ஒரு பிள்ளை வந்துச்சு, வந்தவங்களுக்கு தெரியும். நடக்க முடியாத ஒரு பிள்ளை. எனக்கு அது என்னை ரொம்ப இங்கே வந்தவங்களும் அது ரொம்ப காயப்படுச்சு. ஸோ அப்போ தான் யோசித்தேன், ஆண்டவர் இனி இந்த பிள்ளை வளர்ந்து வரும்போது என்ன நினைக்கும், என்ன ஆகும். அப்போ நம்மளெல்லாம் ஆண்டவர் நல்ல காலை தந்து பலனை தந்து நிற்க வச்சு கைத்தட்ட வச்சு ஆராதிக்க வச்சிருக்கிறாரு. இதை காட்டிலும் பெரிய பாக்கியம் வேற ஒன்றுமே கிடையாதுங்க. நீ வேற எதையோ மண்டையில ஏற்றி வச்சுக்கிட்டு சோத்துரு. எத்தனை பேர் நான் சொல்ற தெளிவாக புரியுது? நான் விசுவாசிக்க நான் பேச சிலருக்கு மண்டையில டெலிட் ஆகிட்டே இருக்கு. சில மனநோயாளிகள் எல்லாம் சுகமாகி கொண்டிருக்கிறான்னு நான் விசுவாசிக்கிறேன். நீ இங்கண்டு போகும்போது நிம்மதியாக போகணும், சந்தோஷத்தோடு போகணும். உங்கள் முகத்தில் ஒரு பெரிய ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கட்டும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீ இதெல்லாம் ஏற்றி வச்சா இதெல்லாம் பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்க. அவன் பார்க்குறான் அழகா நம்ம தான் கட்டிலெல்லாம் கொண்டு வந்தோம், ஆனால் இந்த ஆளை பார்த்தா இந்த ஆள் நமக்கு கட்டிலெல்லாம் செஞ்சு போட்டிருக்கு தேக்கு மரத்தில். நம்ம மெத்தையும் தலைவாணி கொண்டு வந்தா இந்த ஆளே மெத்தையும் தலைவாணியெல்லாம் போட்டு வச்சிருக்கு. அவன்கிட்ட இன்னொரு பிசாசிட்ட ஒன்றும் வேண்டாம், மெத்தையும் வேண்டாம் தலைக்காணி வேண்டாம், நம்ம இந்த ஆள் எல்லாம் போட்டு நம்மளை வெல்கம் பண்ணுறோம், நம்ம போய் படுத்தா மட்டும் போதுன்ற மாதிரி சில ஆள் ஹார்ட் ஆக்கி வச்சிருக்கு. அந்த இருதயங்கள் எல்லாம் வெற்றிடமாகட்டும். வெற்றிடமான இருதயங்களை கர்த்தர் நிறைய செய்வாராக. நிரம்புதல் இருதயத்திலே கர்த்தர் வெற்றிடங்களை நிரம்ப செய்வாராக. ஓகே, நான் முடிஞ்ச உடனே போன 2வது போதுன்னு நினைக்கிறேன். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். அங்கே ஒரு வெறுமை வருகிறது. நான் நிறைவுள்ளவளாய் போனேன். வெறுமை, இங்கே ஒரு வெறுமையை நாம் பார்க்கிறோம். முதல் வெறுமை இருதயத்தில் இருக்கிற வெற்றிடத்தை கர்த்தர் நிரம்ப செய்வார். 2வது இங்கே குடும்பத்தில் இருக்கிற வெறுமை. அவ சொன்ன வார்த்தை அப்படியே போட்டால் அவன் போகும்போது நிறைவுள்ளவளாகத்தான் போனால், இப்போ அவருடைய வாழ்க்கையில வெறுமை வந்து விட்டது. நம்ம பாயிண்ட் படி சொன்னா வெற்றிடம்.
ஆனால் திரும்ப இந்த 1ஆம் அதிகாரம் தான் வெறுமை இருந்துச்சு. ஆனால் 2, 3 எல்லாம் வாசித்து 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது ஆமே நகோமியுடைய வாழ்க்கை, ரூத்துடைய குடும்ப வாழ்க்கையெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யத்துக்கு நேராக கர்த்தர் கொண்டு வந்து விட்டார். ரூத்துக்கு வாழ்க்கை ஒரு சரித்திரமாகவே மாறிவிட்டது. ரூத்துக்கு குழந்தை பிறந்த போது பெண்கள் வாழ்த்தினது, நகோமிக்கு பிள்ளை பிறந்தது என்று என்ன செய்தார்கள்? வாழ்த்தினார்கள். அவள் வெறுமையை கர்த்தர் மாற்றினார். நம்ம பாயிண்ட் படி சொன்னா அவள் வெற்றிடத்தை கர்த்தர் நிரம்ப செய்தார். 2வது நான் சொல்றேன், முதலாவது இருதயத்தில் இருக்கிற வெற்றிடங்களை கர்த்தர் நிரம்ப செய்கிறார். 2வது சொல்றேன், குடும்பத்தில் இருக்கிற வெற்றிடங்களை கர்த்தர் நிரம்ப செய்வாராக. பக்கத்தில் இருக்கிற கையை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் எல்லாம் கொஞ்சம் இன்னும் ரெடியாகி வரட்டு சொல்லுங்க. குடும்பத்தில் உள்ள வெரி குட் வெற்றிடத்தை கர்த்தர் நிரம்ப செய்வார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இவ சொல்ற, இப்ப என் வாழ்க்கை முதல்ல நிறைவாக தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ வெறுமை. இப்போ என் வாழ்க்கை வெற்றிடம். புருஷன் இல்லை, பிள்ளைகள் இல்லை, உணவு இல்லை, சாப்பாடு வழி இல்லை, அடுத்து என்ன செய்யன்னு தெரியலை. என் வாழ்க்கை வெற்றிடம். ஆனால் 4 அதிகாரத்துக்கெல்லாம் வரும்போது ரூத்துக்கு வாழ்க்கை திரும்பவும் நிறைவுள்ளதாய் மாறினது. வாழ்க்கையின் சரித்திரமே நாம் எதை நிரம்ப செஞ்சான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 காரியம் இதில் சொல்கிறேன். நான் இதில் தான் டைம் எடுத்து பேச நினச்சேன், ஆனால் பாயிண்ட்லேயே போயிட்டு. ஓகே, முதலாவது அவளுடைய குடும்பத்தில் இருக்கிற வெற்றிடம் நிரம்புவதற்கு அவளிடத்தில் காணப்பட்ட 3 குணாதிசயம். 1, அவள் திரும்பினாள். பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு போனாள். திரும்ப மோவாபை விட்டு திரும்பி எங்கே வந்தாள்? பெத்லகேம். திரும்பினாள். அப்போது நான் விசுவாசிக்கிறேன், உங்களை பிளஸ் பண்ணுறேன். உங்கள் குடும்பத்தில் என்னென்ன வெற்றிடங்கள் இருக்கிறதோ அந்த வெற்றிடங்கள் அனைத்தையும் கர்த்தர் நிரம்ப செய்வாராக. அந்த வெற்றிடங்களை கர்த்தர் நிறைய செய்வாராக. சத்தமா ஒரு ஆமென். எதெல்லாம் குடும்பத்தில் வெற்றிடமாக ஃபீல் பண்ணுறீங்களோ அது அத்தனையும் கர்த்தர் 100% ரூத்துக்கு குடும்பத்தை நிறைய செய்தது போல, நகோமிக குடும்பத்தை கர்த்தர் நிறைய செய்தது போல, இங்கே வந்திருக்கிற அத்தனை குடும்பத்தையும் கர்த்தர் நிறைய செய்வாராக. ஆமே. சிலர்லாம் யோசிச்சு கைத்தட்டுறாங்க. கைத்தட்டாட்ட இவன் திட்டி போடுவான். அதனால பிரைஸ் எல்லாம் கைத்தட்டாட்டாலும் பரவாயில்ல, உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அத்தனை குடும்பத்தில் இருக்கிற வெற்றிடங்கள் நிரம்புவதாக. திரும்பினாள். 2வது அவள் இறங்கினாள். அவள் என்ன செஞ்சா? இறங்கின. ஏதாவது என்ன நான் ஏன் இதை சொல்றேன், அவள் இறங்குனது அவள் ஹார்ட்டில் இடத்த மற்ற மலையிலண்டு கீழே இறங்கல, ஹார்ட்டில். அதாவது பெத்லகேம் வேண்டான்னு சொல்லிட்டு போனா, ஆனால் இப்போ இழப்பெல்லாம் வந்த உடனே அவள் இனி அடம் பிடிக்க வேண்டாம், இனி மோவாபில் இருக்க வேண்டாம், இனி அப்படி இறங்கி திரும்ப நம்ம பெத்லகேமுக்கு போவோம். சொந்தக்காரங்க பகைச்சாலும் பரவாயில்லை, பரியாசம் பண்ணாலும் பரவாயில்லை, பெருசா பாரு எங்களை விட்டு போனா. இப்போ பாரு, புருஷனை இழந்து விதவையாக வந்திருக்கிறா, பிள்ளைகளை இழந்து அனாதையாக வந்திருக்கிறா. புருஷனை சாக கொடுக்க தானே நீ மோவாப்புக்கு போனா, பிள்ளைகளை சாக கொடுக்க தானே இப்படி உலகம் பேசினாலும் பரவாயில்லை, திரும்பவும் நம்ம சொந்த ஊருக்கே போவோன்னு சொல்லிட்டு அவர் வர வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் எடுத்து அந்த இதை விட்டு அவள் கீழே இறங்கினான். எதை விட்டு இறங்கினான்னா, இதை தெளிவாக சொல்கிறேன், அவளுக்கு ஈகோயிசத்தை விட்டு, அந்த கெத்தை விட்டு, அந்த பெருமையை விட்டு, இனி எல்லாம் செத்தாச்சு இல்லை, இனி பெத்லகேம் வேண்டாம், நானும் இனி இங்கே சாவுறேன் அப்படின்னு இல்லாமல் அவள் இறங்கி, இனி என்ன பரியாசமும் என்ன கோல்ச்சல்லும் என்ன வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவள் கீழே இறங்கினதுனால அவளுடைய வெறுமை திரும்பவும் நிறைவாய் மாறினது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு வேடை சொல்கிறேன், குடும்பத்தை பேசினால சொல்கிறேன். இன்னைக்கு சில குடிகாரங்க, நான் அன்னைக்கு தப்பானுக்கு நான் அவங்கள ஒஸ்ட்டாக பேசுறேன்னு, அந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்ட சில அந்த வீட்டில் இருக்கிற சமாதானம் கூட இன்னைக்கு பெந்தேசுகாரர்களை வீட்டில் இல்லை. அவர் குடிக்குமா மட்டும் சண்டை நடக்கும், மற்ற நேரம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஃபேமிலியாக போகிறாங்க. கல்யாண வீட்டில்
அவர் தண்ணி அடித்தாலும் மனைவி பின்னாடி இருந்து சந்தோஷமா போகுது. அவங்க வீட்டில் இருக்கிற சந்தோஷம் துள்ளுற ஆளுங்க வீட்டில் இல்லை. ஏன் அப்படின்னா அங்க குடிப்பழக்கம் தான் இருந்தாலும் அங்க ஈகோயிசம் கிடையாது. கணவனும் மனைவி அங்க அவ்வளோ ஒற்றுமை. இங்க அதை காட்டிலும் பெரிய மதுபானமாகி ஈகோ உள்ள யாரி கிடக்கிறனால குடும்பம் வெளியே நல்லா இருக்கு, உள்ள போய் தோண்டுனா குடும்பம் மகா பெரிய சாக்கடையா இருக்கு. புருஷன் நல்லா இருக்கார், நல்லா இருக்கார், கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா தெரியும். அப்போ வெளியே ஒரே பைக்கில் தான் போகிறாங்க, ஒரே காரில் தான் போகிறாங்க. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற அந்த குடிப்பழக்கத்து வீட்டில் இருக்கிற இது நிறைய பெண்டிகாஸ்ட் வீட்டில் கிடையாது. நகோமி இறங்கினது போல அந்த ஈகோயிசத்தை விட்டு இறங்கினா குடும்பத்தில் என்னென்ன வெற்றிடங்கள் இருக்கிறதோ அந்த வெற்றிடங்களை கர்த்தர் நிரம்ப செய்வாராக. ஒத்துக்கொள்றவங்க சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்பவுமே இப்படியெல்லாம் ஹார்டா வேர்டு வராது. இன்னைக்கு என்னன்னு தெரியல, நான் கூட இப்படியெல்லாம் பேச நினச்சிட்டு வரையில. ஸோ நான் ப்ளஸ் பண்ணணும், ஆசீர்வதிக்கணும், ப்ரேயரில் நடத்தணும், அப்படி தான் நான் வந்தேன். ஆனால் என்னன்னு தெரியல, ரொம்ப இதாக பரவாயில்லை. இந்த மாதம் என்னென்ன வெற்றிடங்கள் இருக்கிறதோ அத்தனையும் கர்த்தர் நிரம்ப செய்வாராக. எப்போ ப்ரேயரில் உட்கார்ந்தாலும் என் வாயிலிருந்து இந்த வேர்டு விழுந்துக்கிட்டே இருந்து சொன்ன கம்யூனியன் கொடுக்கும்போது கூட ஸ்தோத்திரம் இந்த வேர்டு தான் அது, வெற்றிடங்கள் நிரம்பும் வெற்றிடங்கள். எனக்கு என்னை நான் கண்ட்ரோல் பண்ணேன். மனோஜி அந்நிய பாஷை பேசு, ஆமை வேற வேட சொல்லு, ஆனாலும் கொப்பளிச்சு சாடுது, வெற்றிடங்கள் நிரம்பும். பைக்கில் திரும்ப இங்கே வரும்போது என் வாழ்ந்தாது சாடி தள்ளுது, வெற்றிடங்கள் நிரம்பும். அதனால் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இந்த மாதம் அத்தனை குடும்பங்களுடைய வெற்றிடங்களை நிரம்ப செய்வாராக. ஆமேன். இறங்கைக்கு ரெடி ஆகிக்கும். நான் ஒரு எது தெரியுமா தாழ்மை, நான் சொல்கிறேங்க, நான் என்ன சொல்கிறேன், என் சபை இல்லை பிரச்சனை குழப்பம் என்ன, நான் ஒத்துக்கொள்ளணும். விசுவாசிகள் காரணம் இல்லை, நான் தான் காரணம். நான் சரியா இருந்தா சர்ச்சு சரியா இருக்கும் அப்படின்னு என்னால் ஒத்துக்கொள்ள முடியும்னா அதுதான் உண்மையான இருதயம். அந்த விசுவாசி சரியில்லை, அவங்க இப்படி பேசினாங்க, இவங்க இப்படி, இந்த விசுவாசி சரியில்லை, இது இப்படி என்ன குறித்து பேசிட்டு இருக்கு, அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு ஒரு பாஸ்டர் சரியா இருந்தா அந்த சர்ச்சு சரியா இருக்கும். ஆமேன்னு சொல்லாண்டா, பரவாயில்ல, நான் எடுத்துக்கிறேன், என்னையெல்லாம் தாக்குறேன். சொல்ல அந்த விசுவாசி மட்டும் சர்ச்சை விட்டு போயிட்டா சர்ச்சு சரியாயிரும். ஒருவேளை போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, அடுத்து பார்த்து இன்னொரு விசுவாசிகளும், அடுத்து இந்த விசுவாசி மட்டும், கடைசியாக எல்லாத்தையும் அனுப்பிட்டு குடும்பம் மட்டும் உட்காந்து கொட்டடிப்பு. இல்லை இல்லை இல்லை, நீ சரியில்லை. நான் தேவ சமுதாய காத்திருந்தால், தனித்திருந்தால் சகலவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் மாற்றி தருவார். புரிகிறவங்க சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன சொன்னேன், அடுத்து குடும்பத்துக்கு வர்றேன், அதுக்கு தான் சுற்றி வந்தேன். புருஷன் சரியில்லை, மனைவி சரியில்லைன்னு சொல்கிறத நிப்பாட்டி ஜிப்பை போட்டு பூட்டிட்டு நான் சரியில்லை, அதனால தான் என் குடும்பம் இப்படி பிரச்சனையில் இருக்குன்னு ஒத்துக்கொள்ள முடிஞ்சிட்டுன்னா கீழே இறங்கிட்டோன்னு அர்த்தம். வராது, ஆமேன் வராது, வராட்டாலும் பரவாயில்ல, உண்மை இதுதான். பாஸ்டர் நீ என் புருஷனை பற்றி உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருமாக்க. எனக்கு மனைவியை பற்றி ஒரு 1/2 மணிக்கு கூட இருந்து பாரு, ஓடுவீர் நீர், சரிதான். அதை தூக்கி தூர போட்டுட்டு சொல்லு, நான் சரியில்லை, குடும்ப தலைவனை நான் சரியில்லை, மனைவி சொல்லுங்க நான் சரியில்லை, நான் ஏதோ விட்டு கொடுத்துருக்கணும், நான் இப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு நம்ம ஒத்துக்கிட்டோம்னா கீழே இறங்கிட்டோம், குடும்பம் குட்டி பரலோகமாக மாறிடும். நான் சொல்கிறேன், ஈகோயிசம் இருக்கிற வரையிலும் கடன் பெருசு, கடனும் இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் சந்தோஷம் ஈகோயிசத்தை உடைச்சாலே நீங்கள் எவ்வளோ நெருக்கத்தின் மத்தியிலும் சந்தோஷமாக உங்களால் வாழ முடியும். நான் சர்ச்சில் அடிக்கடி சொல்லுவேன், வெளியண்டு எவ்வளோ பிரச்சனை வந்தால் நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும், ஆனால் உள்ளண்டு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளால் நிற்க முடியாதுன்னு சொல்லுவோம்.
ஒரு சாரி கேட்போம், நான் தான் பேசிட்டேன், மன்னிச்சுக்கோ, திட்டேன். நான் சொல்கிறேன், ஒருவேளை உங்கள்கிட்ட தப்பே இல்லாட்டாலும் இறங்குறதுன்னா, ஆமாம் நான் தான் அந்த தப்பு செஞ்சேன், நான் அப்படி சொன்னனால தான் அப்படி பேசி ஒரு சாரி கேட்டால் 10 நிமிஷம் குடும்பம் குட்டி பரலோகமாக மாறிடும். ஒத்துக்கொள்கிறவங்க சத்தமாக ஆமேன் வரையில, ஆமேன் வரையில ஒரு கொஞ்சம் கூட ஹல்லேலூயா சோத்திரம். சிஸ்டரே பிரசங்கம் பண்ணால் நல்லா இருந்திருக்குன்னு சிலர் ஜோம் பண்ணிய மாதிரி எனக்கு தெரியுது. சோத்திரம் வந்து எங்களை செஞ்சு பாருங்க சார், செஞ்சு பாருங்க. உங்கள் பரலோகம் குட்டி பரலோகம், உங்கள் வீடு குட்டி பரலோகமாய் மாறும். சில ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் சேர்ந்து பிள்ளைகளை தாக்கியதாக்கும். அவ சரியில்லை, இவ ஒழுங்காக படிச்சல, அதான் வீட்டில் ஒரே பிரச்சனை. நீங்கள் என்ன மற்ற MBBS முடிச்சாங்க தள்ளிட்டீங்களோ? இல்லை சார், ஒத்து இறங்கும் கீழே. நகோமி இறங்கின எல்லாம் கீழே இறங்கும். அந்த ஈகோயிசத்தை உடைப்போம். நான் தான் காரணம், ஆமாம் நான் தான் காரணம், எங்கிட்ட தான் பிரச்சனை. அப்படி இறங்கி பாருங்கங்க. நான் சொல்கிறேன், அந்த புருஷனு கூட அந்த மனைவி கூட உங்களால் சந்தோஷமாய் வாழ முடியும். ஏழைகளுக்கு வீட்டில் டிவோர்ஸ் வரல, பணக்காரனுக்கு வீட்டில் டிவோர்ஸ் வருது. ஏன்னு? ஏழைகளுக்கு வீட்டில் ஈகோ கிடையாது, பணக்காரனுக்கு வீட்டில் பெரிய நடிகர் நடிகைகள், அவங்க வீட்டில் யாரு கிடக்கு ஈகோயிசம். நீ இல்லைன்னா உனக்கு அடங்கி இருக்க முடியாது, நான் எனக்கு உழைக்க தெரியும், எனக்கு சம்பளம் அது, நான் பார்த்துக்கிறேன். அதனால் இது ஏழைகள் வீட்டில் அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம். இன்றைக்கி நிறைய வீட்டில் இல்லை. நான் வெளியே பல இடங்கள் போயிட்டு வர்றதுனால பல மக்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் கேட்குறதுனால நான் பேசுகிறது. தயவுசெய்து ஆமேன், உங்களோடு ஆண்டவர் தந்த ஒரு தேவ மனுஷனாக சொல்கிறேன், சில இடங்களில் நம்ம இறங்குவோம். கர்த்தர் நம்முடைய வெற்றிடங்களை கர்த்தர் நிரம்ப செய்வாராக. ஆமேன். சிரிச்சுக்கிட்டே ஒரு அல்லேலூயா, கோபப்படாம ஒரு அல்லேலூயா. அடுத்து உணர்ந்தாள், திரும்பினாள், இறங்கினாள். அடுத்து என்ன செஞ்சா? உணர்ந்தாள். என் வாழ்க்கையில் இவ்வளோ இழப்புக்கு காரணம் நான் இந்த பெத்லகேமை விட்டு வந்தது தான் நான் காரணம். அதனால தான் என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம். அதனால் இனி நான் என்ன செய்யணும்னா, இனி நான் நல்லா இல்லைன்னா, இனி இப்படி எனக்கு உயிரையும் நான் காப்பாற்றணுன்னா நான் திரும்பவும் பெத்லகேமுக்கு போய் தான் ஆகணும். உணர்ந்தாள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நீங்கள் அடுத்த இது ஒரு அதிகாரம் தான் கஷ்டம். அடுத்த 2, 3, 4 அதிகாரம் எல்லாம் ஆண்டோடைய செயல்கள் கிரியைகள் எல்லாம் நம்மளால் அதிகமாக பார்க்க முடியும் சார். வட்ட பூஜ்ஜியத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு ரூத்துக நகோமிக குடும்பத்தை கர்த்தர் அந்த தேசத்திலே உயர்த்தி விசுவாச வீரருடைய பட்டியலில் கொண்டு வந்து இந்த சந்ததியில் தான் இயேசு பிறக்க வச்சு, தாவீது பிறக்க வச்சு அந்த சரித்திரத்தையே மாற்றக்கு முடியும்னா உங்கள் சரித்திரத்தை மாற்ற அவரால் முடியாதா? ஆமேன். எது வெற்றிட இருந்துச்சுன்னா அந்த வேர்டில் சொல்கிறேன், நான் நிறைவுள்ளவளாய் போனேன் வெறுமையாக திரும்பி. அப்போ எந்த வெற்றிடத்தை நிரப்பினா ஒன்றை மட்டும் இந்த பயனில் சொல்கிறேன். முதல்ல இருந்துச்சு, இப்போ இல்லை. ஆனால் நிரம்ப செய்த போது எது இருந்துச்சோ இப்போ திரும்பவும் அதை கையில் கர்த்தர் கொடுத்தாரு. பக்கத்தில் உள்ள கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் கையை விட்டு போனதை திரும்பவும் இந்த மாதத்திலேயே உங்கள் கையில் கர்த்தர் கொடுப்பாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஆமே, தேங்க்யூ. என்ன செஞ்சா? திரும்பினாள். 3 பாயிண்ட் சொல்லுங்க. திரும்பினாள், இறங்கினாள், உணர்ந்தாள். நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. திரும்பினாள், இறங்கினாள், உணர்ந்தாள். அப்போ இருதயத்தில் இருந்த வெற்றிடம் நிறைந்தது, குடும்பத்தில் இருக்கிற வெற்றிடம் என்ன செய்தது? நிரப்பினார். இன்னொரு இடத்துல கூட அதையும் சொல்லி முடிக்கிற. லூக்கா 5ஆம் அதிகாரம் பேதுரு சொல்றார்ல, 5ஆம் வசனத்தை வாசிங்கள். பிரயாசப்பட்டும் இப்போ ஒண்ணுமே இல்லை, வெறுமை வெற்றிடம். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை என்ன செய்கிறேன்? போடுகிறேன்.
இதை நான் தொழிலுக்கு கொண்டு வரேன். இது வேலை, தொழில், பிஸ்னஸ், அதுக்கு கொண்டு வரேன். ஒன்று இருதயத்தில் இருக்கிற வெற்றிட நிரம்பினது, 2 குடும்பத்தில் இருக்கிற வெற்றிட நிரம்பினது, 3வது ஆமென் வேலையில் தொழிலில் இருந்த வெற்றிடத்தை கர்த்தர் என்ன செய்தாரு? நிரம்ப செய்தார். என்னுடைய நேரம் முடிஞ்சிட்டு நான் உன்னை திரும்ப போகணும். இது ஒன்று நல்ல பாயிண்ட்டை சொல்லாமல் அது எதை நிரம்பிச்சு அதை ஒன்று மட்டும் சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பேதுரு ஒன்றும் அகப்படவில்லை. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஒன்றும் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, இருக்கு ஆனா எங்கிட்ட இல்லை, இல்லைன்னா சுத்தமா இல்லை. மீன் இருக்கா? கடல்ல மீன் இருக்கு, ஆனா எனக்கு போட்டில் என்ன இல்லை? மீன் இல்லை. இதுதான் வெற்றிடம், தொழில இருந்த வெற்றிடம். இதை எதுல எடுத்து? வாழ்க்கையில் இருக்கிற வெற்றிடம். சந்தோஷம் இருக்கா? ஊர்ல இருக்கு, பக்கத்து வீட்டில் இருக்கு, எனக்கு வீட்டில் இல்லை. ஐஸ்வர்யம் இருக்கா? பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கொட்டி சாடுது, எனக்கிட்ட ஒன்றும் கிடையாது. சுகம், அவங்க 4 பேரும் சுகமாக தான் இருக்கிறாங்க, நாங்களே 2 பேர், எங்க 2 பேரும் வியாதி. அப்போ அகப்படல். அப்போ மற்றவரிடத்துல இருக்கிறது, ஆனால் எங்கிட்ட இப்போ என்ன செய்யலை? இல்லை. அங்கே அநேக போட்டு இருக்கும், அந்த ஒரு வேர்டு இருக்கும், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமாம், கடற்கரையில் நிறைய மீன். இப்போ 5-2 கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். அங்கே நிறைய படகு இருக்கு, ஆனால் அதில் இயேசு எத்தனை படகை தான் கண்டாரு? 2. அந்த 2ல் ஒரு படகு யாருக்கு படகு? பேதுரு பேடு. அப்போ அங்க அந்த போட்ல எல்லாம் மீன் இருக்கு, கடல்ல மீன் இருக்கு, ஆனா யார்கிட்ட மீன் இல்லை? சொல்லுங்க. அவன் சொல்றான் இல்லைன்னு சொல்லல, அகப்படலை. அப்ப அங்கெல்லாம் இருக்கு, மற்ற குடும்பத்தில் இருக்கு, மற்றவங்களோட வீட்டில் இருக்கு, மற்றவங்களோட தொழில இருக்கு. நான் நேற்றைக்கு எங்க அப்பா சர்ச்சில் சொல்ல ப்ரேயர்ல நான் சொன்ன ஒரு வேர்டு நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் வாழுகிற இந்த பூமியிலே நான் வாழ்வதற்கான அத்தனை வசதிகளையும் இந்த பூமியில, இந்த உலகத்திலே, நம்முடைய தேசத்திலே, நம்முடைய மாவட்டத்திலே கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒத்துக்கொள்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீ வாழ்வதற்குரிய அத்தனை காரியங்களையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டு தான் இந்த உலகத்தில் வாழ வச்சிருக்கிறார், பறக்க வச்சிருக்கு. ஆனா உனக்கு கையில இல்லை, அவ்வளவுதான். ஒழிய தேசத்துல இல்லாம போகல, மற்றவங்க கையில இருக்கு, உங்க கையில இல்லை. ஆனா நான் இப்ப எப்படி சொல்றேன் அப்படின்னா, மற்றவங்க எது மற்றவரிடத்துல இருந்தது பேதுருட்ட இல்லாம போச்சோ, ஆனா அந்த வெற்றிடத்தை கர்த்தர் எப்படி நிரப்பினார் தெரியுமா? போன வேலைனா ஏதோ நான் ப்ரேயர்ல இருக்க மாட்டேன், இந்த வேலை சிந்தையில போட்டார் அப்படின்னா, மற்றவரிடத்துல இல்லாத அளவுக்கு இப்ப இவன் போட்ட கர்த்தர் நிரம்ப செய்தாரு. ஒரு ஆளு தான் கை தட்டுது, புரியல நினைக்கிறேன். ஏன்னா சில பாயிண்ட்ல இன்னும் வெளியே வரையில. சோத்த புரிகிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இவன் போட்டு எப்படி மாறிச்சு? முதல்ல மற்ற போட்ல எல்லாம் மீன் இருந்து, யாருக்க போட்ல மீன் இல்லை? பேதுருக்கு. இப்போ போட் எப்படி மாறிச்சுன்னா, மற்றவோட போட்ல இல்லாத அளவுக்கு யாருக்க போட்ல இப்போ மீன் வந்துட்டு பேது. ஏன்னா 2 படகுகளும் அமிழத்தக்க மற்ற கூட்டாளிகளையும் செய்கை கொடுத்து வாங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுல இப்போ பேதுடைய போட்டு வலை எதனால் நிரம்பினது? மீன்களால் நிரம்பினது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர், மற்றவங்களுடைய வாழ்க்கையில இருக்கு, ஆனா என் வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னீங்கன்னா அந்த வெற்றிடை எப்படி நிரம்ப போகுது தெரியுமா? மற்றவிடத்தில் இல்லாத அளவுல உங்கள் வாழ்க்கையின் வெற்றிடத்தை கர்த்தர் நிரம்ப செய்வாராக. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. விசுவாசிங்க, உங்க வெற்றிடங்கள் நிரம்பும். குடும்பத்தில் உள்ள வெற்றிடங்கள் நிரம்பும். தொழிலை நேசிங்க, வெறுப்போட வேலை செய்யாதுங்க. எந்த வேலை செஞ்சாலும் அது என்ன வேலை, பாலோட்டோ எதோ நேசிச்சு செய்யுங்க. அது கர்த்தர் தந்த வேலையா நேசிச்சு செய்யுங்க. அப்படின்னா தான் அது உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறும். இல்லைன்னா அதுல ப்ரெஷர் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், ஆனா சந்தோஷமா செய்யுங்க. அதனால கர்த்தர் உங்கள் வேலையை, தொழிலை கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். குடும்பத்தை நேசிங்க. ஆண்டவர் தந்த மனைவின்னு சொல்லுங்க, ஆண்டவர் தந்த புருஷன் சொல்லுங்க. உங்களுக்கு பாரத்தை அடக்க முடியலையே, மண்டலை ஆத்தாதுங்க, ஆண்டவரத்துல இறக்கி வைங்க. உங்க இருதயத்துல ஒருபோது வெற்றிடமா இருக்காண்டாம்.
உங்க இருதயத்தை உலக கவலையாலேயோ இச்சையாலேயோ ஐஸ்வர்ய மயக்கத்தில் நிரப்பாம உங்க இருதயத்தை வசனத்தாலும் பரிசுத்தத்தாலும் பிரசன்னத்தாலும் அபிஷேகத்தாலும் ஆவி நிறைவினால் நிரப்புங்க. கர்த்தர் வெற்றிடங்களை கர்த்தர் நிரம்ப செய்வாராக. இந்த மாதம் நான் பிரசங்கம் முடிக்கலை, இப்போ தொடங்க தான் செய்ய கர்த்தர் அனுமதிச்சால் வருகிற நாட்களில் ஸ்தோத்திரம் இன்னும் இதே டாப்பிக்கில் இந்த தலைப்பில் கர்த்தர் இன்னும் நம்மளோடு கூட பேசுவார். இந்த மே மாதம் அத்தனை குடும்பங்களிடத்திலையும் என்னென்ன வெற்றிடங்கள் இருக்கிறதோ அத்தனையும் கர்த்தர் நிரம்ப செய்வாராக. ஆமாம், இருதயத்தில் இருக்கிற வெற்றிடங்கள் நிரம்பட்டும், குடும்பத்தில் இருக்கிற வெற்றிடங்கள் நிரம்பட்டும், வேலை தொழில்களில் இருக்கிற வெற்றிடங்களை கர்த்தர் நிரம்ப செய்து இல்லைன்னு சொல்கிற அளவில் அல்ல, மற்ற இடத்துல இல்லாத அளவில் உங்கள் அத்தனை பேருடைய வெற்றிடங்களை கர்த்தர் நிரம்ப செய்வாராக என்று மனதார உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கண்களை மூடுவோம், ஜோமோ. ஒரு 3 நிமிஷம் இருக்கு. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போம். ஹாலே. எல்லாரும் முழங்கால் பண்ணிடுவோம். ஹாலே. சீக்கிரம். ஹalleluya. நான் பாட்டு இன்னைக்கு பாட மாட்டேன், பாடிட்டேன். இப்போ கண்ணை மூடி ஒரு வார்த்தை சொல்லுங்க, இறங்கிருங்க. குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா நீ இறங்கித்தான் ஆகணும். இல்லைன்னா எனக்கு தெரியாது, திரும்பித்தான் ஆகணும், உணர்ந்து தான் ஆகணும். இருதயம் சந்தோஷமா இருக்குன்னா உள்ள கிடக்கதை முதல்ல டெலீட் பண்ணு. உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் எல்லாம் டெலீட் பண்ணுங்க. ஜீசஸ் டெலீட் பண்ணுங்க. இருதயங்கள் நிரம்பட்டும். வேலையில் மற்ற இடத்துல இல்லாத அளவில் உங்கள் குடும்பத்தை நான் மனதார பிளஸ் பண்ணுறேன். என்னென்ன வெற்றிடம் இருக்குதோ இந்த மாதம் கர்த்தர் நிரம்ப செய்வார். ஒரு 3 நிமிடம் எடுக்கிறேன். 3 நிமிடம். வெற்றிடங்கள் நிரம்பு சகோதரா, வெற்றிட நிரம்பு. இந்த மாதம் இப்படி ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு தருவார் நான் நினைச்சே பார்க்கல. இப்படி ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் தருவார் நினைக்கல, ஆனால் தந்திருக்கிறாரு. சொல்லுங்க. கை தட்டக்கூடாது, சத்தம் போடக்கூடாது, பாட்டு பாடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கூட டைம் இருக்கு. 2 நிமிடம் உண்மையாக ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த மே மாதம் முடியும் போது இன்னொரு லெவலில் நீங்கள் இருப்பீங்க. நான் போன ஏப்ரலில் சொன்னேன் முடியும் போது இன்னொரு லெவலில். ஆனால் கர்த்தர் என்ன சாட்சியாக நிப்பாட்டி இருக்கிறாரு, இன்னொரு லெவலில் என்னை உட்கார வச்சிருக்கிறாரு. ஆனால் போதாது, இந்த மே முடியும் போது இன்னொரு லெவலில் சபை இருக்கும், குடும்பம் இருக்கும். அவன் யாரையும் குறை சொல்லாது. நான் தான் காரணம்னு சொல்லு, நான் தான் ரீசன் சொல்லு. கீழே இறங்கு. ஹalleluya. கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. கண்ணை மூடி 2 நிமிடம் கூட எடுக்க. 2 நிமிடம். ஜீசஸ். வெற்றிடங்க நிரம்பட்டப்பா. அப்பா, எங்கள் பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே. சில வேடுகளை நாங்கள் ஹார்டாக விட வேண்டியது இருந்துச்சுப்பா. எதுனாலும் பரவாயில்ல, வெற்றிடங்க நிரம்பட்டும். இன்னைக்கு நான் ஒரு 4-5 குடும்பம் நம்ம கூட இல்லை, அங்கே ஊருக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல. உங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு, இந்த வேடை கேட்குற பாக்கியம். உங்களை கர்த்தர் நிரம்ப செய்வார் சிஸ்டர். உங்களை கண்டிப்பாக கர்த்தர் நிரம்ப செய்வார். வெற்றிடங்கள் நிரம்பும். நகோமிக்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? ஆனால் எப்படி மாறிட்டாண்டர், எப்படி மாற்றிட்டார். உன் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ பல பரியாசம் பண்ணவங்களை கர்த்தர் வாழ்த்த வச்சார். நகோமிக்கு பிள்ளைகள் பிறந்தது. என்ன வார்த்தை, எல்லாம் என்ன வார்த்தை. அந்த இயேசு செத்து போகலை. ஏதாவது கவலை உள்ளே இருக்கா, அதை இறக்குங்க, வெளியே போடுங்க. அந்த கவலையோடு போகாதுங்க. உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் தூக்கி உள்ளே எடுத்துட்டு, ஆமேன், உங்கள் இதை கெடுக்காதுங்க, உங்கள் சரீரத்தை நீங்கள் கெடுக்காதுங்க. ஹalleluya. கதாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. கதாவே ஸ்தோத்திரம். சகோதரிகள், ரூத் 4:17 அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். ரூத்துக்கு பிள்ளை பிறந்துச்சுன்னு சொல்லல, நகோமிக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. வாழ்த்தினாங்கள். பரியாசம் பண்ணினவங்களை வாழ்த்தி இறங்கின நகோமிய தேசம் கர்த்தர் வாழ்த்த வச்சாரு. உன்னை கர்த்தர் வாழ்த்த வைப்பார். தைரியமா இந்த இடத்த விட்டு போ, சந்தோஷமா போ, மகிழ்ச்சியா போ. கர்த்தர் இருக்கிறாரு. அவரை உறுதியா பிடிச்சுக்க. அவர் உன்னை கைவிடவே மாட்டாரு.
நீ திரும்ப வேண்டிய இடத்துல திரும்பு, இறங்க வேண்டிய இடத்துல இறங்கு, உணர வேண்டிய இடத்துல உணரு, டெலீட் பண்ண வேண்டியதை டெலீட் பண்ணு. அத்தனை வெற்றிடங்கள் நிரம்புகிறது. நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, இந்த வார்த்தைகளை சிந்தையில போட்டுட்டே இருந்தீர். இந்த மாத வெற்றிடங்கள் நிரம்புகிற மாதம் அப்பா. ஆனால் சில பிரசங்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். வெற்றிடங்கள் நிரம்பட்டும். வந்த இன்னும் அநேக சாட்சிகளை கத்த கேட்க செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நல்ல கரத்தில் ஒப்படைக்கிறோம், தாழ்த்துகிறோம். வெளியூரில் இருக்கிற பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும். அவர்கள் நல்ல முறையில் வந்து சேர கத்த கிருபை செய்யும். இந்த மாதம் வெற்றிடங்கள் நிரம்புகிற மாதம் என்று வாக்கு தத்து இருக்கிறீர். அது அப்படியே நிறைவேறட்டும். நல்ல கருத்துவ படைக்கிறோம். எல்லா துதிகனமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவன நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.